அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய மகத்தான கிருபையினால் இந்த வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தேன். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்து மீண்டும் ஒரு புதிய நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து இந்த நாளின் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்கி பலப்படுத்த தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தோடு உங்களுக்கு காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்குரிய சத்தியம் என்ன என்றால், ஆண்டவர் இந்த லோகத்தில் திருச்சட்டங்களை கொடுத்திருக்கிறார். கற்பனைகளை, அதாவது கட்டளைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அநேகம் புரிவது இல்லை. சிலர் இது அவசியமில்லை, இது ஒழிந்து போயிற்று, இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அனுபவங்களை பிரசங்கங்களிலே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் அவசியமில்லாத ஒன்றை நாம் கை கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் கொடுப்பாரா? சற்று யோசிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லுகிறார். கற்பனை என்றால் என்ன என்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு கூற வேண்டும், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த ஏக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமென்றால், ஒளிவு மறைவு இல்லாத, எல்லா நிலைகளிலும் சுத்தமான இருதயத்தோடு, கள்ளம் கபடமற்ற இருதயத்தோடு, மெய்யான விசுவாசத்தோடு நாம் காண்பிக்க வேண்டும். அதில் ஏதாவது ஏமாற்றங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியப்பட்டால் நாம் மனம் கசங்குகிறோம். இதை போலத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு கற்பனைகளை அடிப்படையாக ஒரு வழிகாட்டியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகள் முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் யோசித்து பார்த்தால், நீதிமொழிகள் 13:13 சொல்லுகிறது: திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சட்டங்களின் முக்கியத்துவத்தை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதை நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த திருச்சட்டங்கள் மொத்தம் தேவனுடைய சமூகத்தில் 10 ஆண்டவர் கொடுத்த அந்த திருச்சட்டங்கள் 10. இந்த 10 திருச்சட்டங்களுக்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10 கற்பனைகளின் அவசியத்தை நாம் இப்பொழுது உணராவிட்டாலும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும்போது அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் வெளிப்படையாக அறிய வேண்டும். ஒருவர் கேட்டார், கற்பனைகள் முழுவதையும் கைக்கொள்வது ஒரு மனிதனாலும் முடியாது.
நானும் கிறிஸ்தவர்தான், என்னால் இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு 2 கற்பனைகளை நான் விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். அப்படி என்றால் நான் செல்ல முடியாதா என்று கேட்டார். அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு பதிலை நான் அவருக்கு கொடுத்தேன். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11வது வசனங்கள். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய். அன்பு பிள்ளைகளே, அது யாராக இருந்தாலும் சரி, 10 பிரமாணங்களையும் முழுமையாக கை கொண்டால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருமுறை ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தான். ஆண்டவரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் பதில் சொன்னார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். மத்தேயு 19:17 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். பரலோகம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் அதை கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம் என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று யாராவது சொன்னார், அதற்கு பரிமாற்றம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் நீ என்னிடத்தில் அன்பு கூறுவதாகும். என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும்போது மற்றவர்களிடத்திலும் நீ அன்பு கூறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 யோவான் 6வது வசனம், அங்கு 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் இதுவே. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகர்களும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறார்கள். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, நான் அவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தாத பிள்ளைகள் வஞ்சகர்கள், அந்தி கிறிஸ்துகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம் என்றால், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்,
அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்க. ஆதி முதல் நாம் கேட்டது ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எந்த அளவு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு முன்வைத்து போனார். அன்பு பிள்ளைகளே, இந்த சட்டதிட்டங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா சமயத்தாருக்கும் இந்த 10 கற்பனைகள் பொருந்தும். எல்லா சமயமும் போதிக்கிற ஒரே போதனை தான் இந்த ஆண்டவரும் போதிக்கிறார். ஏனென்றால் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. ரோமர் 3வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் அல்லவே, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் என்று சொல்லுகிறார். மனுக்குல அனைத்திற்கும் அவர்தான் தேவன். அவர்தான் நம்மை படைத்தார். ஆதி பிதாவாகிய ஆதாம், அவருடைய மனைவி ஏவாள், இவர்கள்தான் ஆண்டவரால் முதலில் உண்டாக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு உலக மனிதர்களாகிய நாம் எல்லோருமே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராகிய தேவன். அன்பு பிள்ளைகளே, அந்த குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் சுகத்தோடு ஜீவிப்பதற்கு, நல்வழிப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சட்டதிட்டங்கள் தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தில் நாம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அப்படி வசனத்தை கைக்கொள்ளும்போது என் பிதாவும் அவனோடு இருப்பார், நானும் அவனோடு இருந்து அவர்களுக்குள் வாசம் பண்ணுவோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த நியமங்கள் யாருக்காக? நமக்காகத்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. நாம் நல்வழிப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நியமம். இந்த தேசத்திலே சட்டதிட்டங்கள் இருப்பது எதற்காக? மக்களுடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். சட்டதிட்டம் இல்லாத நாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இவ்வளவு சட்டங்கள் இந்த லோகத்தில் இருந்தும் நாட்டில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் எவ்வளவு பரவலாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒழுங்குமுறை என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை. அந்த ஒழுங்கை நாம் பின்பற்றி நடக்கவில்லை என்றால் நாமும் ஒழுங்கற்ற மக்களோடு நாம் இணைக்கப்படுவோம் என்று
ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, இந்த திருச்சட்டங்களின் பிரயோஜனம் என்னவென்றால், இந்த லோகம் பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுவிட்டு பரலோக வாழ்க்கையில் நாம் எல்லோரும் சங்காரம் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் இந்த திருச்சட்டங்களை கொடுத்தார். இந்த திருச்சட்டங்களை கைக்கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் அங்கு அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:14 நாம் வாசிப்போம் என்றால், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கற்பனை இல்லை என்றால் இந்த பாக்கியவான் என்கின்ற ஒரு பட்டத்தை நாம் எப்படி சூட முடியும்? பரலோகம் நமக்கு சொந்த வீடாக இருக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம். யார் இந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரலோகம் சொந்த வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 11:30 நாம் வாசித்து பார்த்தால், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தானியேலின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன என்றால், தேவ சமூகத்தில் 1330 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, இந்த லோகத்தில் ஜீவித நாட்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட காலங்கள், காலத்தின் வரையறைகள் எவ்வளவு சீக்கிரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த கற்பனைகள் முக்கியத்துவம் என்ன என்பதை ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு தேசத்தில் நாம் சுபிட்சமாக வாழ வேண்டுமென்றால் தேசத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை போல பரலோகத்தில் நாம் செல்ல வேண்டுமென்றால் ஆண்டவர் கொடுத்த இந்த சட்டதிட்டங்களாகிய இந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் இதை ஒரு நாளும் ஒழிக்கவில்லை, ஒழிந்து போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவரோடு கூட நாம் அந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நாம் வாழ்க்கையில் அங்கம் வகிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டாம் என்ற சொல்லுக்கு நாம் ஒரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. கற்பனைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் வஞ்சகர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கற்பனைகள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். நீ என்னோடு அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீ கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். இந்த கற்பனை உன்னை உயிர்ப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடப்போம்.
நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டாம். நான் சொல்லுவது சரியா தவறா என்பதை வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அன்பு பிள்ளைகளே, மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுடைய சப்தத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கற்பனை இல்லாத இடத்தில், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த கற்பனை என்கின்ற இந்த அடிப்படை தத்துவம் இல்லாத மக்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் இந்த எண்ணத்திற்கு எங்களை விலக்கி, தேவன் நீர் எங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறீர், அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடக்க உம்முடைய திரு சட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தைக்கு இணங்கி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை இதுகாரம் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால், இன்று உம்முடைய சப்தத்தை கேட்ட நாங்களும் அதில் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகளின்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.